உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் ஒரு கட்சி தேர்தலை சந்தித்தால் எப்படிப்பட்ட தோல்வியை சந்திப்பார்கள் என்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2024 மக்களவை தேர்தலில் சந்தித்த தோல்வி ஒரு உதாரணம். என்னன்னா, ஹூ இஸ் யுவர் பிஎம் கேண்டிடேட்? 2014ல ஜெயலலிதா பிஎம் நாங்கள் ஞாபகம் இருக்கா? அப்போ 37 இடங்களை அள்ளி தந்தார்கள் மக்கள். உங்களோட ஹூ இஸ் யுவர் பிஎம் கேண்டிடேட்? ஸோ அப்போது நேரடியாக பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தாலும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, அதிமுகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வினோதமும் 29 தேர்தலில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? பிஜேபிக்கு எதுவாக இருந்தால் என்ன, காங்கிரஸ் வரக்கூடாது, கரெக்டா? ஸோ காங்கிரஸ் தாவேக ஒரு கூட்டணி, திமுக அதிமுக பாஜக பாமக ஒரு கூட்டணி, இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான், லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க சேருவாங்க. இப்போதைக்கு உடனடியாக, அதுவும் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் நடக்க இருக்கிற நிலையில் உடனடியாக திமுக அந்த தவறை செய்யாது என்று தான் நான் கருதுகிறேன். அந்த மாதிரி பச்சை வெளில தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வெளிநடப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி டிசிஷன் திமுக எடுப்பாங்க? ஈடிக்கிட்டேருந்து அண்ணன் வேலுவையும் செந்தில் பாலாஜி நீ காப்பாற்றுவியா? சொல்லுப்பா. அவர் வேற உடம்பு பூரா ரிப்பர், இந்த வயசில் ஜெயிக்க போக முடியுமா? இல்லை, இப்போ தேர்ட்டார் சார், வெயிலெலாம் நின்றுக்கு இருந்தாரு. ரிப்பர் தான்ப்பா, கிட்னி ஃபெயிலியரு. ஏப்பா, சிங்கப்பூரில் மவுண்ட் எலிசபெத் எதற்கு பெயர் பெற்றது? சிறுநீரக சிகிச்சைக்கு தான் அது பெயர் பெற்ற மருத்துவமனை. அங்கே ஏன் போய் அட்மிட் ஆனாரு? ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. புரியுதா? தெரிஞ்சிருச்சு. இங்கே கேட்குறது கரெக்டு தான். அதற்காக தற்கொலை செய்து கொள்ள முடியுமா? இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த அமலாக்கத்துறையும் தமிழகத்தில் குடியேறும். பரவாயில்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா அதுக்கு? ஆனால் ராகுல் காந்தி மாமல்லபுரம் வந்தப்போ சொன்னார், அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போவே வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு அது டிஎம்கேக்கு சொல்கிற செய்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தயாநிதி மாறன் ரியாக்ட் பண்ணார். அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நடுநிலை வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பிஜேபியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வெளிநடப்பு செய்வாங்க, இல்லை நடுநிலை வைப்பாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த மசோதா கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டது இல்லையா? 2/3 மெஜாரிட்டி வேணும். ஓகே, அப்போது பிஜேபி வில் ட்ரை டு ரோப் இன் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ இவ்வளவு கடுமையாக மோதி கொண்டிருந்த சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் ஆதரிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். பார்த்தீங்களா? அவங்க ஆதரிக்கிறாங்க. அப்போது இன்னொன்று, இவங்களெல்லாம் சேர்த்தாதானப்பா 2/3 கொண்டு வர முடியும். ஆமாம், ரெண்டாவே. ஆமாம். அப்போது எப்படி அந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க? இன்னொன்று, குஜராத்தில் மோசமான மதக்கலவரம் நடைபெற்ற போது பிஜேபி ஆதரித்து பேசிய கட்சி தானே திமுக. 3000 பேருக்கு மேல் உயிரிழந்தார்கள் அல்லவா? ஞாபகம் இருக்காது? தெரியும். அப்போ பாராளுமன்றத்திலே வைகோவும் முரசொலி மாறனும் பாஜகவுக்கு ஆதரவாக அது தமிழில் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாகவே வந்தது என்று நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் கூச்ச நச்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதை வச்சே இன்னும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பண்ணது இப்போ திரும்ப இப்படியான ஒரு வரலாற்று பிழை பண்ண வேறு வழி. நீங்கள் தான் டிஎம்கே. ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு என்ன வழி சொல்லுங்கள். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு எடுத்து வாக்களிக்கலாம். அதனால் காஸ்ட் பெனிஃபிட் ஒர்க் பண்ணுங்கள். பிரின்சிபிள்டாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டிங்கன்ட்டு இருக்கிறதுக்காக மக்கள் உங்களுக்கு மீண்டும் வாக்களிக்க போகிறார்களா? இல்லை, கொஞ்சம் நம்பிக்கை. ஓகே, அவங்க ஸ்டாண்டில் அப்படியே கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். அந்த நம்பிக்கையை விட அமலாக்கத்துறை முக்கியம் இல்லையா? ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு சங்கம் நெருக்கி இருக்கு. நான் என்ன பார்க்கறேன்னா, இப்போ அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னென்னா, சில ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தொடர்ந்து பாஜக கூட அங்கே வச்சாங்க. அவங்க மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ இவ்வளோ நாள் திமுகவும் பாஜகவை எதிர்த்தது. போன எலெக்ஷன் வரைக்கும் வந்து அதுக்கு அந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க, அப்போயே எதிர்த்தாங்க. இப்போது திமுக மேலேயும் அந்த நம்பிக்கை போயிடுமே அப்படின்னு சொல்கிறேன். அது தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எந்த காலத்திலும் திமுக மக்கள் நம்பிக்கையை பெறப் போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே, தொடர்ந்து அவர்கள் செய்து வரும் அரசியலை பாருங்கள். இன்றைக்கி தேர்தல் வச்சா இப்போ ஜெயிச்ச இந்த எம்எல்ஏக்களை கூட ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ மேடையில் ஆபாசமாக பேசிட்டு அப்படி பேசவே இல்லைன்னு சாதிக்கிற ஒரு கட்சியை எப்படிப்பா ஜனங்க எடுத்துப்பாங்க?